கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் தாவீது விண்ணப்பிக்கிறார், அல்லது தாவீது தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலமும் வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே. நீதி நிமித்தம் எனக்கு விடுதலையை தாரும். அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்புவியும். எவ்வளோ அருமையான ஒரு ஜெபம், எவ்வளோ அருமையான ஒரு விண்ணப்பம் பார்த்தீங்களா? இது ஒரு தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறதை காட்டிலும் நண்பனிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக நான் இதை பார்க்கிறேன். நாம் பார்க்கிறோம் வேதத்தில் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை நண்பன் என்று சொல்லி அழைக்கிறேன். யா மை ஃப்ரெண்ட், நான் உனக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறேன். அவர் தெய்வம் மட்டும் அல்லங்க. அவர் எங்கேயோ ஒரு ஃபோட்டோவில் வச்சோ, ஏதோ ஒரு கேண்டில் கொளுத்தியோ, இல்லை எங்கேயோ ஒரு உயரத்தில் இருக்காருன்னு சொல்லி நம்ம நிற்கிறதுக்கு அல்ல. அவரிடத்தில் நாம் தாழ்மைப்படுத்தணும், நம்மளை அர்ப்பணிக்கணும். அவரை விட உயர்ந்தவர்கள் அல்லவே அல்ல. ஆனாலும் அவர் தாழ்ந்து வந்து நம்மிடத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நண்பனை போல உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளோ அருமையான வார்த்தை! இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசு நண்பனாக இருக்க விரும்புகிறார். உன்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்க விரும்புகிறார். நீ ஒரு காலம் வெட்கமடைவதில்லை. உன்னுடைய நீதி நிமித்தம் அவர் உன்னை விடுவிப்பார். நீ செய்த நன்மைகளை அவர் நினைவு கூறுவார். ஒருவேளை நீ சொல்றியா, நான் எவ்வளோ ஊழியம் செய்தேன், எவ்வளோ உதவி செய்தேன், எவ்வளோ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன், எவ்வளோ ஊழியர்களுக்கு என்னுடைய உணவுகளை, என்னுடைய உடைமைகளை கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை உன் இருதயத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பல்ல. கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிற தெய்வம். நீ வெட்கப்படுவது இல்லை தெய்வ பிள்ளையே. இன்று கர்த்தர் உன்னுடைய வாழ்வில் அற்புதத்தை செய்கிற நாள். இனி நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பின்னான நாட்களை மறந்து முன்னான நாட்களை நோக்கிப்பார். ஒரு பெரிய மேன்மையை இயேசு கொடுக்க போகிறார். இந்த நாளில் அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன என் ஆண்டவர், கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலையை உயர்த்தும் ஆண்டவரே. எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டார்களோ அதே இடத்தில் கர்த்தர் அவர்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் கரம் அவர்கள் மேல் இறங்கட்டும், குடும்பத்தின் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அவருடைய வருமானங்களின் மேல் இறங்கட்டும். ஒரு பெரிய விடுதலை அவர்களுடைய வேலை ஸ்தலத்தில், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்று கர்த்தர் கட்டளையிடுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.